ஆரம்பிச்சிடலாம் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை, இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க. சரி, வீடியோ தெரியுதா? ஸ்டக் ஆகுதா? வரதராஜன், வீடியோ தெரியுது சார். வீடியோ ஸ்டக் ஆகுதா? தெரியுதா? ஸ்டக் ஆகுதுங்க. லைட்டா ஸ்டக் ஆகுது. லைட்டா ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகுது. இந்த ரோடு தாங்கல. ஆமா சார், ஆமா சார். சரி சரி சரி, என்னன்னு பார்ப்போம். நம்ம பேசிட்டு இருப்போம். இப்ப நாளையில இருந்து இந்த ஜூம் மீட் இருக்கு இல்லையா, ஜூம் மீட் வழியா எடுத்துருவோம். அதுல பணத்தை கட்டி அதுல எடுத்துருவோம். ஓகே சார். அப்படி செஞ்சிருவோம். இதை இந்த ஓபிஎஸ் இல்லாம ஜூம் மீட் போயிடுவோம். அப்படிதான் செய்யணும். ஓகே சார். சரி, இப்ப நம்ம வந்து நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த உபநட்சத்திரத்துல வந்து நட்சத்திரம் மிக முக்கியமான விஷயம். அதாவது எப்படி அப்படின்னா 27 நட்சத்திரங்களும் நமக்கு பலனை தருகிறது. இதான் நம்முடைய உபநட்சத்திர ஜோதிடத்தினுடைய வணக்கம் 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 ஐயா. அந்த 27 நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கு. அப்ப 27 நட்சத்திரத்தினுடைய தேவதை, ஸ்தல விருட்சகம், பறவை, மிருகம், அதனுடைய இருப்பிடம், வடிவம், எழுத்து, உணவு, இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இப்ப ஒரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய உணவும் அதனுடைய பழங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா முந்திரி பழம் அல்லது பருப்பு, காளான், இதெல்லாம் நமக்கு அந்த தெரியணும். ஏன் அப்படின்னா முந்திரி பழம், பருப்பு, காளான்லாம் அந்த 2ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரமாக அஸ்வினி வந்தால் அவங்களுக்கு இந்த உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பரிகாரத்துக்கு சொல்லும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் கோயிலுக்கு போகும்போது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இதுக்காக அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, முந்திரி பழம், பருப்பு வகைகள், மலர்ல வந்து சாமந்தி மலர், காளான் சாப்பிடணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் தொடர்பு அப்படிங்கிறத நம்ம அழகா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்ப பரணி நட்சத்திரம் அப்படின்னா நெல்லிக்காய். பரணி அப்படின்னா நெல்லிக்காய் அல்லது இட்லி வகை, ஆவியில வேக வைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு நீங்க எடுத்துக்கிறணும். ஆவியில வேக வைக்கிறது இடியாப்பம், இட்லி, புட்டு, இதெல்லாம் வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம். அப்ப கிருத்திகை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அத்திப்பழம் ஞாபகம் வரணும், பேரிச்சம்பழம் ஞாபகம் வரணும். இதை தானமா கொடுக்கறது, இதை பற்றியான விஷயங்களை நம்ம கிருத்திகை. ரோகிணி அப்படின்னு சொன்னாலே நாவல் பழம், பால் உணவுகள், வெண்ணெய், நெய். ரோகிணின்னா கிருஷ்ணனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பால், அவர் ஒரு அந்த எங்க ஆயர்பாடியில் இருந்ததுனால நெய், வெண்ணெய், அந்த நாவல் பழம், இதெல்லாம் வந்து ரோகிணிக்கு உரியது அப்படிங்கிறத நீங்க மறக்காம மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். மிருகசீரிடம் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். மிருகசீரிடம்னா தேங்காய், இளநீர். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, கேட்கும்போது நான் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணணுங்க, நான் வந்து தயிர் பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ ரோகிணி அப்படின்னா நெய் ஐட்டம், தயிர் ஐட்டம், இதெல்லாம் சொல்றோம்ல. அதே மாதிரி தேங்காய் பிஸ்னஸ் பண்ணணும்னா எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும்? இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் நல்லா இருக்கணும். இளநீ, அதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். திருவாதிரை அப்படின்னா வாழைப்பழம், ஜிலேபி, கூழு, களி, உளுந்தவடை. பாருங்க, இந்த நட்சத்திரம் திருவாதிரை பார்க்கும்போது ஏழ்மையான கூழ் சாப்பிட்றது, களி சாப்பிட்றது, ஜிலேபி சாப்பிட்றது,
வாழைப்பழம்னா திருவாதிரை அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப திருவாதிரை அப்படி அதுக்கு அடுத்து வந்து புனர்வூசம் அப்படின்னு சொன்னோம்னா கரும்பு. புனர்வூசம்னா கரும்பு. ஏன்னா அது மூங்கில் தான் தலைவரிச்சகம். அதனால இதை பார்க்கணும். மூங்கில் அரிசி இருக்கு. மூங்கிலுடைய அரிசி அவுள் வகை அவுள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம். நம்ம இந்த மாதிரி உணவுகளை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா சாம்பார் சாதம், விளாம்பழம், ஆப்பிள். பூசம்னா சாம்பார் சாதம், விளாம்பழம், ஆப்பிள்லாம் வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்குரியதுன்னு. இப்போ ஆயிலிய நட்சத்திரம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆயிலிய நட்சத்திரம்னா முருங்கை, புடலங்காய், இடியாப்பம். இந்த இடத்துல இடியாப்பம் இதுக்குள்ள வருது, ஆயிலியத்துக்குள்ள வருது. ஆயிலியத்துக்குள்ள புடலங்காய் பாம்பு பாம்பு மாதிரி இருக்கும். புடலங்காய் இடியாப்பம் பாருங்க, பாம்பு மாதிரி அப்படி சுருள் சுருள் இருக்கும். முருங்கைக்காய் பாருங்க நீளமாதான் அது இருக்கும். அப்ப முருங்கை மரம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிடணும்னா ஆயிலிய நட்சத்திரம் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப ஆயிலிய நட்சத்திரத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும்னா அந்த முருங்கைக்காயை, பாம்பை ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரிதான் மக நட்சத்திரம் அப்படின்னா மாங்காய், கீரை வகைகள்லாம் வெண்பூசணி, நிலக்கடலை. இப்போ பாருங்க, மகம் அப்படின்னா நிலக்கடலை பருப்பு, வெண்பூசணி, கீரை வகை, மாங்காய், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கீரை வந்து மக நட்சத்திரத்துக்கு வெண்பூசணி, நிலக்கடலை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். மகத்துக்கு அடுத்து பூர நட்சத்திரத்தை எடுத்துக்கோம்னா எலுமிச்சம்பழம். அப்போ எலுமிச்சம்பழம், எலுமிச்சை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரம் நல்லா இருந்தா அரளி செடி, அப்ப அரளிப்பூவு, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பால்கோவா, பூர நட்சத்திரம் தான் பால்கோவா. அப்ப பால்கோவா, இந்த எலுமிச்சை மரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் மனசுக்குள்ள வச்சுக்கணும். வீட்டுல நான் எலுமிச்சை மரம் வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூர நட்சத்திரம் நல்லா இருக்கும். உத்திர நட்சத்திரம்னா மாதுளை, மாதுளை செடி, மாதுளை பழம், மாதுளை செடி வைக்கணும் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கோதுமையில செய்யக்கூடிய ரொட்டி வகைகள், சப்பாத்தி, கோதுமையில என்னென்ன செய்யறோமோ அது பூரா எதுக்கு வருதுன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு வருது. உத்திரத்துக்கு அடுத்து வந்து அஸ்தத்துக்கு வர்றோம். அஸ்தத்துக்கு வந்துட்டோம்னா ஆரஞ்சு பழம். சோளத்துல என்னென்ன செய்யறோம், சோள வகைகள் எத்தனையோ இருக்கு. மக்காச்சோளம் இருக்கு, கம்பு இருக்கு. இந்த ஐட்டம் எல்லாம், இந்த நவதானிய வகையெல்லாம் வந்து அஸ்தத்துக்கு வந்துருது. அஸ்தம் அப்படின்னா ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். அஸ்தத்துக்கு அடுத்து சித்திரை வருது, சாத்துக்குடி, சர்க்கரை பொங்கல், பப்பாளி. சித்திரை அப்படின்னா பப்பாளி மரம், சாத்துக்குடி, சர்க்கரை பொங்கல். சித்திரை அப்படின்னா சர்க்கரை, சித்திரை சர்க்கரை. அதே மாதிரி பப்பாளி, அதே மாதிரி சாத்துக்குடி, இதெல்லாம் நல்ல சத்தானது. சித்திரை, சத்தானது சித்திரை. சுவாதி நட்சத்திரம் தேனு, காஃபி, உலர் திராட்சை, அதாவது காஞ்சி போன திராட்சை இருக்கு இல்லையா, கிறிஸ்மஸ் பழம். கிறிஸ்மஸ் பழம்லாம் சுவாதிக்குள்ள வந்துருது. அதே மாதிரி தேனு, அது தேனி, காஃபி இதெல்லாம் வந்துருது. அதே மாதிரி விசாகம், விசாகம்னா பஞ்சாமிர்தம். முருகனை நல்லா வச்சுக்கோங்க. சப்போட்டா பழம், பஞ்சாமிர்தம்லாம் இந்த விசாக நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. அடுத்து அனுச நட்சத்திரம்னா நொங்கு, வெண்பொங்கல், பனங்கற்கண்டு, நொங்குல மரத்துல இருந்தே பனங்கற்கண்டு. அடுத்து வெண்பொங்கல். இப்ப அனுச நட்சத்திரம்னா வெண்பொங்கல்னு மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். அனுசத்துக்கு அடுத்து கேட்டை அப்படின்னா செரிப்பழம். அடுத்து வல்லாரை, ஞாபக சக்தி இருக்கக்கூடியது கேட்டைங்கிறது வல்லாரை, செரிப்பழம் அப்படிங்கிறத நீங்க மனசுல எப்பயுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறணும். மூல நட்சத்திரம்னா கொய்யாப்பழம், கொள்ளு சாதம், வெற்றிலை, கொய்யாப்பழம், அதெல்லாம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு. நான் கொய்யா மரத்தை எங்க வீட்டுல வளர்க்கணுங்க, வெத்தலையை நான் வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும், மூளை நல்லா இருக்கணும் இருக்கணும். பூராடம், வெள்ளரி, ஐஸ்கிரீமு, காளான் வகைகள். நான் காளான் வளர்க்கணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரமோ இந்த பூராட நட்சத்திரம் நல்லா இருந்தா தான் காளான் வரும். அடுத்து வெள்ளரிக்காய் சாப்பிடணும், ஐஸ்கிரீமு, இதெல்லாம் பூராடம் தான். அடுத்து பூராடத்துக்கு அடுத்து உத்திராடம்னாலே பலாப்பழத்துல இருக்கக்கூடிய பலா சிப்ஸு, பலாப்பழம்லாம் உத்திராடத்தை. திருவோணம் அப்படின்னா சீத்தாப்பழம், கேசரின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு கல்யாணத்துல விசேஷத்தெல்லாம் வைப்பாங்க கேசரி, சீத்தாப்பழம். சீத்தா அப்படின்னா திருவோணம். சீத்தான்னா யாரு,
ராமன் கிருஷ்ணன். அப்படியே சீதா, அப்ப திருவோணம், சீதா பழத்தை யாவுக்குள்ள வச்சுக்கிறணும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் தக்காளி, ஆப்பிளும் தக்காளி ஒரே மாதிரி இருக்கு, அதனால அவிட்டம். அது நல்ல ஐட்டம், அவிட்டம், ஆப்பிள் தக்காளி. அடுத்து அவிட்டத்துக்கு அடுத்து சதயம். சதயம்னாலே கருப்பு திராட்சை. அடுத்து பன்னீர் திராட்சை. அடுத்து செக்கு எண்ணெய், அதெல்லாம் செக்கில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் வகைகள். இதெல்லாம் வந்து சதயம் அப்படின்னா திராட்சை. கொத்தா இருக்கிறதெல்லாம் எதுன்னா இந்த சதயம்னு அர்த்தம். பூரட்டாதி அப்படின்னா மாம்பழம், மாம்பழம், மாவடு, மாவுருகாய், இதெல்லாம் யார்கிட்ட வந்துருது? இந்த பூரட்டாதிக்குள்ள வந்துருது. அடுத்து உத்திரட்டாதி அப்படின்னா அன்னாச்சி பழம், லட்டு. உத்திரட்டாதினா லட்டு. அடுத்து புளியோதரை. புளியோதரைலாம் இந்த உத்திரட்டாதியில தான் இருக்கு. புளியோதரை சாப்பாடு, லட்டு சாப்பாடு, லட்டு கொடுக்கறது, அன்னாச்சி பழம், இதெல்லாம் உத்திரட்டாதி வந்துருது. ரேவதி அப்படின்னா மல்லி சாதம், இலந்த பழம், இலந்தையில செய்யக்கூடிய வடை, மல்லி சாதங்கள், புதினா மல்லி இது போட்டு செய்யக்கூடிய சாதங்கள் எல்லாம் ரேவதிக்குள்ள வந்துருது. அப்ப ரேவதி அப்படிங்கன்னா கமகமன்னு மணக்கக்கூடியதெல்லாம் இந்த இலந்தை பழம், இதெல்லாம் இந்த இதுக்குள்ள வந்துருது. இப்படி நம்ம பழங்களை பற்றி, உணவுகளை பற்றி நம்ம தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கணும். அப்படி தெரிஞ்சோம்னா நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்ப நட்சத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நல்லா கவனிங்க ஐயா, ஒரு சந்தேகம். இப்ப அவிட்ட நட்சத்திரம் தக்காளி, ஆப்பிள்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. இப்ப +2 படிக்கிற பையங்க, அவனுக்கு கொஞ்சம் ஆவரேஜா இருக்கலாம், டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாக்கா நல்லா இருக்குங்களா? அவனுக்கு அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தா தான் சாப்பிட சொல்லணும். ஓஹோ. அந்த நட்சத்திரம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும், அதைத்தான் பார்க்க போறோம். சரிங்க, சரிங்க. இந்த நட்சத்திரம் அவனுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலதான் அவனை சாப்பிட சொல்லணும். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க. தெரியுது. என்ன தெரியுது சார். தெரியுது. சரி சரி சரி. சரி, இப்ப என்ன யார் பேர் வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி முதலாவது வரும், இந்த சாப்ட்வேர் வரும். இந்த சாப்ட்வேர் வந்து ரொம்ப அதிக ரூபாய் சொல்றதுனால இதை நம்ம தயாரிக்க போறோம். இது தயாரிச்ச பிறகு நீங்க வாங்கிக்கலாம். குறைந்த விலையில நம்ம தயார் பண்ணி கொடுப்போம். இப்ப இந்த சாப்ட்வேர் உங்களுக்கு நான் இதை வச்சு சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த சாப்ட்வேர்னா யார் நம்ம குரூப்ல வச்சிருக்காங்களோ அவங்களை நீங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம். நீங்க ஏதாவது ஜாதகத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த படம், இந்த ஒரு ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு ஒரு 10 பக்கம் 13 பக்கம் இருக்கு, அதை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்க அதை வாங்கி அவங்களுக்கு பலனா சொல்லலாம். உங்க சொந்த யூஸ்க்கு வேணும்னா அவங்ககிட்ட ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அப்படி வேணாலும் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப இந்த சாப்ட்வேரை பார்த்த உடனே ஈஸ்வர்னு சொல்லி ஆணுன்னு இருக்கா? ஆமாங்க. 37 வயசு 2 மாசம் 25 நாள் ஆகுதா? ஆமாங்க. ஊர்ல பிறந்திருக்காங்க. போடி நாயக்கனூர்ல பிறந்திருக்காரா? போடி நாயக்கனூர்னு வருதா? வந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல, இந்தியாவுல 1988 ஈஸ்வர் சரிதானா? சரிதாங்க. சரி, இவர் அளித்த நேரம் வந்து 8 மணி 17 நிமிஷம் காலையில. ஆமாங்க. ஆனா அவங்க பிறந்த டயத்தை பார்த்தோம்னா 8 மணி 18 நிமிஷம் 33ல பிறந்திருக்காரு. சரிங்க. அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்படி எடுத்த பிறகு இப்ப இதுதான் தெரியும். இதுக்கு அடுத்து பாருங்க இப்ப என்ன தெரியுதுன்னு பாருங்க.
ஜாதக கட்டம் தெரியுதா? வந்துருச்சுங்க, தெரியுது. தெரியுது. என்ன லக்னத்துல பிறந்திருக்கிய ஈஸ்வர்? கன்னி லக்னங்க. என்ன நட்சத்திரத்தை இருக்குன்னு பாருங்க. லக்ன புள்ளி வந்து உத்தரம், ஜென்ம நட்சத்திரம் வந்து சுவாதி. உங்களுக்கு நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, ஆமாங்க. ஆனா லக்னம் வந்து கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஆமா. இந்த லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. லக்னாதிபதி 12ல் இருக்கார். சரி, 12ஆம் வீட்டின் அதிபதியோட கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்காரா? ஆமாங்க. இந்த லக்னாதிபதி 12க்கு போயிட்டாரு. எப்பயுமே 12ஆம் வீட்டின் லக்னாதிபதி 12க்கு போயிட்டு அங்க 12ஆம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்து அங்க கேதுவோடய சேர்ந்துடுறாரு இல்லையா? ஆமாங்க. அப்படி சேர்ந்துட்டாருன்னா பிறந்தது ஒரு இடத்தான், வளர்க்கறது ஒரு இடம், வாழ்றது ஒரு இடமா இருக்குமா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து வந்து இந்த லக்னாதிபதி போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு பார்க்கணும். அது எங்க பாக்குறது அப்படின்னா, இப்ப இதுல பாருங்க, லக்னம்னு இருக்கா, பாவநிலைன்னு இருக்கா? பாவநிலையில 1ஆம் பாவம்னு போட்டு நட்சத்திரம் சூரியன் இருக்கா? சூரியன் இருக்குங்க. அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் அந்த ராசியில என்ன நட்சத்திரம் இருக்கும்? உத்திரம். அப்ப இவர் உத்திர நட்சத்திரத்துல தானே பிறந்திருக்காரு. அது லக்ன புள்ளியாங்க. லக்ன புள்ளி உத்திர நட்சத்திரத்துல ஆரம்பம். 12 பாவங்கள் வந்து 12 பாவங்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது பாருங்க. 1ஆம் பாவம் சூரியன் இருக்கா? ஆமாங்க, இருக்கு. அப்ப சூரியன்ங்கிறது என்ன நட்சத்திரம்ங்கிறத பார்க்க போறோம். அப்ப சரிங்க, உத்திர நட்சத்திரத்துல நிக்குது. உத்திர நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப நல்லா தெரியும். இப்ப பாருங்க, பாவ நிலையில 1ஆம் பாவம் கன்னி ராசி, ராசியாதிபதி புதன். அங்க நட்சத்திரம் என்ன? உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருக்கா? இப்ப 2ஆம் பாவம் வந்து துலா ராசியில இருக்கு. சுக்கிரனுடைய ராசி. அது எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வரிசையா சொல்லிட்டே வா ஈஸ்வர். சரிங்க. 2ஆம் பாவம் துலாம் ராசி, சுக்கிரன் ராசிநாதன், சித்திரை 4ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கு. வெரி குட். 3ஆம் பாவம் விருச்சிக ராசி, அதோட அதிபதி செவ்வாய், அனுசம் 1ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கு. தனுசு ராசி, அதுல குரு ராசிநாதன், மூலம் 2ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கு. வெரி குட். 5ஆவது ராசி வந்து மகரம், ராசிநாதன் சனி, உத்திராடம் 2ஆம் பாவத்துல அந்த பாவம் ஆரம்பிச்சிருக்கு. 6ஆம் பாவம் கும்பம், ராசிநாதன் சனி, அவிட்டம் 3ஆம் பாவத்துல அந்த பாவம் இருக்கு. 7ஆம் பாவம் மீனம், ராசிநாதன் குரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த பாவம் ஆரம்பிச்சிருக்கு. 8ஆம் பாவம் மேசம், ராசிநாதன் செவ்வாய், அஸ்வினி 2ஆம் பாவத்துல இருக்கு. 9ஆம் பாவம் ரிஷபம், ராசிநாதன் சுக்கிரன், கிருத்திகை 3ஆம் பாவத்துல அந்த பாவம் இருக்கு. 10ஆம் பாவம் மிதுனம், ராசிநாதன் புதன், மிருகசீரிஷம் 4ஆம் பாவத்துல அந்த பாவம் இருக்கு. 11ஆம் பாவம் கடகம், ராசிநாதன் சந்திரன், புனர்பூசம் 4ஆம் பாவத்துல இருக்கு. 12ஆம் சிம்மம், சூரியன் ராசிநாதன், மகம் 1ஆம் பாவத்துல இருக்கு சார். வெரி குட். இப்ப பாவங்கள் எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு எழுதிட்டோம் இல்லையா? ஆமாங்க. 1ஆம் பாவத்தின் ஆரம்பமான நட்சத்திரம் உத்திரம். ஆமா, அதுதான் அதனுடைய பேரண்ட் நட்சத்திரம். அதுதான் பேரண்ட் நட்சத்திரம்னு வச்சுக்கிறோம் நம்ம. அதுதான் பெத்தவங்க ஆரம்ப நிலை. அப்ப அந்த நட்சத்திரத்திலிருந்து உப நட்சத்திரம் என்னவா வருதுன்னு பாருங்க. சனியா வருதா? ஆமாங்க. இப்ப உத்திரத்திலிருந்து சனி என்னவா வரும்? உத்திரம் சித்திரை, உத்திரம் சுவாதி, உத்திரம் விசாகம், உத்திரம் அனுசம். அப்ப மேல உப நட்சத்திரம் ஆமாங்க அனுசமா இருக்கா? அனுசம். சனி நட்சத்திரம் அனுசம். இப்ப எழுதிக்க. சரி. ஒண்ணுன்னு போட்டு எல்லாரும் உத்திர நட்சத்திரத்துல ஆரம்பிச்சிருக்கு. அது என்னவா ஆயிடுச்சு? தனியா மாறிடுச்சு. தனியாவாயி அனுசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. அப்ப உத்திரத்திலிருந்து பிரிஞ்சு வந்த அனுசமா அது? ஆமாங்க. வெரி குட். இந்த உத்திரத்திலிருந்து பிரிஞ்ச அனுசத்திலிருந்து புதனா பிரியுது. அப்புறம் கேட்டை. அனுசத்திலிருந்து வர்றது கேட்டை. இப்ப புதன்ல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் என்னவாகும்? சுக்கிரன் பூராடம். வெரி குட். அப்ப இந்த ஒரு லக்ன பாவத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் தெரிஞ்சுட்டோமா? தெரிஞ்சுட்டீங்க. சரி, அடுத்து இந்த உப நட்சத்திரம் கூட நமக்கு தேவையில்லை, அப்புறம் பாத்துக்கலாம்.
இந்த சரிங்க. உப நட்சத்திரத்து வரை எழுதிக்கிறணும். இப்ப ஆ. இந்த சனி வந்து என்ன சனி? அனுச அனுசம். சனி. இந்த சனி கேட்ட புதன், இந்த புதன் ஆ. வந்து கேட்டை. சரி, ஆ. 2ஆம் பாவத்தில் ஆரம்ப முனை நட்சத்திரம் சித்திரை. சித்திரையிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? சித்திரன் வரக்கூடிய பூராடம். சரி, பூராடத்திலிருந்து வரக்கூடிய சனி யாரு? உத்திரட்டாதி. வெரி குட், எழுதிக்க. அடுத்து 3ஆம் பாவத்துக்கு போ. அடுத்து ஆ. அனுசம். அனுசத்திலிருந்து வரக்கூடியது அனுசம் தானே? ஆமாங்க, அனுசம். அப்ப 1ஆம் வீட்டினுடைய சப்ளாடும் 3ஆம் வீட்டின் சப்ளாடும் அனுசமா வந்துருச்சா? ஆமா, ஒரே அளவு. ஒரே அளவு வந்துட்டாரா? ஆ. சரி, அனுசத்திலிருந்து சூரியன் என்னவா வரும்? உத்திராடம். உத்திராடம். சரி, உத்திராடமா வந்துருச்சு. வெரி குட். அப்ப இது உத்திராடம், இது அனுசம், இது உத்திராடம். இந்த இந்த அனுசத்துக்கு வந்து பேரண்ட் யாரு? அனுசமே வந்துருச்சு. ஆமா. இந்த அனுசத்துக்கு பேரண்ட் யாரு வந்திருக்கா? உத்திரம். உத்திரம். அப்ப இந்த இது வந்து இயங்குது, இது 2வது இயங்குதா? ஆமாங்க. ரைட். அடுத்து 4ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் மூலம். மூலத்திலிருந்து சந்திரன் யாரு வருவா? திருவோணம். வெரி குட். திருவோணத்திலிருந்து திருவோணம் தானே? ஆமாங்க, திருவோணம். திருவோணத்திலிருந்து சனி உத்திரட்டாதி. வெரி குட். 5வது பாவத்தை பிரிங்க. இது யாரு? சூரியன். உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. சனி வீடு இது. உத்திராடம். சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரியன் யாரு? குரு யாரு? பூரட்டாதி. பூரட்டாதியிலிருந்து வரக்கூடிய ராகு யாரு? சதயம். தப்பு பண்ற. சாரி. திருவாதிரைங்க. வெரி குட். திருவாதிரை. வெரி குட். அடுத்து 6ஆம் பாவத்தை பாருங்க. 6ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை அவிட்டம். அவிட்டத்திலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் பரணியிலிருந்து பரணி. வெரி குட். அடுத்து வந்து 7ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி. மறுபடி சனியே உத்திரட்டாதியா? இது உத்திரட்டாதி. 3 வந்து கேது வந்து என்ன வரும் உத்திரட்டாதிக்கு அடுத்து? அஸ்வினி. அடுத்து 8ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் என்னது? அஸ்வினியிலிருந்து சந்திரன். ரோகிணியிலிருந்து சனி. பூசத்திலிருந்து புதன். சரி, 9ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகையிலிருந்து சனி. பூசத்திலிருந்து ராகு. சுவாதி. வெரி குட். சுவாதியாவே இருக்கு. சரியா? 10ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் மிருகசீரிஷிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன். பூரத்திலிருந்து வரக்கூடிய ராகு. சுவாதியிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன். பூராடம். சரி, 11ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம் புனர்பூசத்திலிருந்து வரக்கூடிய ராகு. சுவாதியிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன். பூராடம். வரக்கூடிய ராகு. வெரி குட். 12ஆம் பாவத்துல மகம். மகத்திலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பூரத்துக்கு அடுத்து வரக்கூடிய புதன் யாரு? கேட்டையிலிருந்து வரக்கூடிய ராகு யாரு? சதயம். இப்ப எந்தெந்த நட்சத்திரங்கள் எது பிரியுதுன்னு பாத்துட்டுமா? கிரகத்தை பாருங்க. இந்த கிரகம் இங்க கிரகம்னு போட்டு இங்க நின்ற வீடு பாவம்னு போட்டுக்கா. நின்ற வீடு எந்த பாவம் போட்டிருக்கு? 11. இங்க 12வதுக்கு மேல இருக்கிறதுனால இது 11வது பாவத்துல இருக்கா? 11வது பாவத்துல இருக்கு. சந்திரன் எந்த பாவத்துல இருக்கு? 2ல இருக்கு. 2ஆம் பாவத்துல. செவ்வாய் எந்த பாவத்துல இருக்கு? 7ல இருக்கு. புதன் எந்த பாவத்துல இருக்கு? 12ஆம் பாவத்துல. குரு எந்த பாவத்துல இருக்கு? 9ஆம் பாவத்துல. சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கு? 10ஆம் பாவத்துல. சனி எந்த பாவத்துல இருக்கு?
3ஆம் பாவத்துல இருக்கு. ராகு எந்த பாவத்துல இருக்கு? ராகு 6ஆம் பாவத்துல இருக்கு. கேது எந்த பாவத்துல இருக்கு? கேது 12ஆம் பாவத்துல இருக்கு. சரி, இப்போ சூரியன் 11ஆம் பாவத்துல இருந்தாலும் எந்த ராசியில இருக்கு? சிம்ம ராசியில இருக்கு. எந்த ராசி அதிபதி யாரு? அவரே தான், சிம்ம ராசிக்கு அவரே தான், சூரியனே தான். அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? அவர் இருக்கிற நட்சத்திரம் மகம். மகத்துல இருக்காரு. கேதுவோட நட்சத்திரத்துல மகத்துல இருக்காரு. இந்த மகத்துல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? மகத்துல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் பூராடம். பூரம். ஆமா, பூரம். பூரத்துல இருந்து வரக்கூடிய புதன் யாரு? பூரத்துல இருந்து வரக்கூடிய புதன் அனுசம். புதன் அது அந்த வரங்க கேட்டை. கேட்டையில இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பூராடம். அவர்தான் பூராடம். வெரி குட். இப்ப சந்திரன் துலா ராசியில இருக்காரு. சந்திரன் எந்த ராசியில இருக்காரு? துலாம் துலா ராசியில. ராசி. பிறக்கும்போது துலா ராசி. இங்க என்ன ராசியின் அதிபதி சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது இருக்காரு? சுவாதியில இருக்காரு. சுவாதி நட்சத்திரம். சுவாதி தசை. சுவாதி தசைன்னா என்ன தசை? ராகு ராகு தசை. தசை. கேது புத்தி. ராகு அந்தரம். ராகு சூட்சமத்துல பிறந்திருக்காரா? ஆமாங்க. இப்ப இது எப்படி? சுக்கிரன் சுவாதிக்கு அடுத்து கேது என்ன அது? மூலம். மூலத்துக்கு அடுத்து ராகு என்னது? சதயம். சதயத்துக்கு அடுத்து ராகு என்னது? சதயம். அதே திருவாதிரை. சதயம் தான். இல்ல, சதயம். சதயம். அதேதான். சரிங்க. சரி, இப்ப செவ்வாய் பாருங்க எந்த ராசியில இருக்காரு? மீனத்துல இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? எந்த நட்சத்திரத்துல? ரேவதியில இருக்காரு. ரேவதி 1ஆம் பாவத்துல இருக்காரு. ரேவதி 1ஆம் பாவத்துல இருக்காரு. ரேவதி 1ஆம் பாவத்துல இருக்காரு. எந்த ரேவதியில இருந்து புதன் என்னது? புதனே தானே? ஆமாங்க. ரேவதி. ரேவதி. ரேவதிக்கு அடுத்து சூரியன் யாரு? கிருத்திகை. கிருத்திகையில இருந்து ராகு யாரு? கிருத்திகை அப்புறம் ராகு திருவாதிரை. அதுக்கு அடுத்து பாருங்க புதன் எந்த ராசியில இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? பூரம் 2ஆம் பாவத்துல இருக்காரு. பூரத்தில் 2ஆம் பாவத்துல இருக்காரு. பூரத்துல இருந்து வரக்கூடிய செவ்வாய் யாரு? சித்திரை. சித்திரையில இருந்து வரக்கூடிய புதன் யாரு? கேட்டை. அப்படியே வரிசையா சொல்லிட்டே வாங்க. கேட்டை. கேட்டைக்கு அடுத்து? கேட்டைக்கு அடுத்து வர சூரியன் உத்தரம். உத்திரமா உத்திராடமா? உத்திராடம். அடுத்து குருவை பாருங்க எந்த ராசியில இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ரோகிணியாவ இருக்காரு. குருவா இருக்காரு. ரோகிணிக்கு அடுத்து வரக்கூடிய குரு யாரு? புனர்பூசம். சுக்கிரன் எந்த ராசியில இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? திருவாதிரையில இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பூரம். இருந்து வரக்கூடிய சனி யாரு? அனுசம். இருந்து வரக்கூடிய ராகு யாரு? சதயம். வெரி குட். அடுத்து சனி எந்த ராசியில இருக்காரு? சனி தனுசு ராசியில இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? மூலத்துல இருக்காரு. மூலத்திலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பூராடத்திலிருந்து வரக்கூடிய சனி யாரு? உத்திரட்டாதிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பரணி. அடுத்து ராகு எந்த ராசியில இருக்காரு? ராகு கும்பத்துல இருக்காரு. எந்த நட்சத்திரம்? எந்த ராசி அதிபதி யாரு? எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? பூரட்டாதியில இருந்து வரக்கூடிய குரு யாரு? பூரட்டாதியேதான். பூரட்டாதியில இருந்து வரக்கூடிய சூரியன் யாரு? கிருத்திகை. அதுல இருந்து வரக்கூடிய செவ்வாய் கேது யாரு? மகம். வெரி குட். கேது எந்த ராசியில இருக்காரு? எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? கேது சிம்மத்துல இருக்காரு. பூர நட்சத்திரத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்து சொல்லுங்க. பூர நட்சத்திரத்துல இருக்கிற குரு உபய நட்சத்திரம். என்ன அப்படி சொல்லு? பூரத்துல இருந்து வந்த குரு யாரு? பூரத்துல இருந்து வந்த குரு விசாகம். விசாகத்துல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பூராடத்துல இருந்து வரக்கூடிய புதன் யாரு? ரேவதி. வெரி குட். இப்ப இது தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுங்க. வெரி குட். அடுத்ததுக்கு போயிடலாமா?
போயிடலாங்க. ரைட். இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இப்ப இந்த ஒன்னாவது வீடு எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு? சனி, புதன், சுக்கிரன் இருக்கா? ஆமாங்க. புதன், சுக்கிரன் இருக்கு. இப்ப நீ பிறக்கும் போது நீங்க கொடுத்த டைம் என்னது? 8:17ங்க. 8:17 8:17 கொடுத்திருக்க. ஆமாங்க. என்ன டைம் போட்டிருக்கோம்? 8:18 போட்டிருக்கு. 8:18 போட்டிருக்கோம். ஆமாங்க. அப்ப எவ்வளவு? 1 நிமிஷம் கூட்டி இருக்கோமா? ஆமாங்க. ஏன் கூட்டணும்? அப்படின்னா இங்க ஒரு கட்டம் இருக்கு பாருங்க, ஆளுங்கிரகம்னு ஒண்ணு இருக்கா? ஆமாங்க, இருக்கு. ஆளுங்கிரகம் இருக்கா? சிவகங்கைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை மணிக்கு ஆளுங்கிரகம் போட்டிருக்கேன்? எந்த தேதியில போட்டிருக்கேன்? 7ஆம் தேதி 2025ல எத்தனை மணிக்கு? 7:54:50 அப்ப அந்த நேரத்தில் உள்ள கிரக நிலை, லக்ன நிலை, ராசி நிலை இருக்கா? இருக்கு. இதுல லக்னத்தை விட்டுறணும், ராசியை மட்டும் எடுத்துக்கிறணும். ராசி எடுத்துட்டு கடைசியில இருக்க 2 இருக்கு இல்லையா? ஆமா, உப நட்சத்திரம், உப நட்சத்திரம். டபுள் எஸ், ட்ரிபிள் எஸ். ஆமா, டபுள் எஸ், டபுள் இருக்கா? இருக்குங்க. அதாவது உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் இருக்கா இல்லையா? ஆமாங்க. இப்ப இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா? இந்த சந்திரன் இங்க கடைசியில இருக்க இந்த 2 பேரை இங்க கொண்டு வந்து வைக்கணும். வச்சிருக்குமா? ஆமா, இருக்கு. இங்க இருக்கிற சந்திரன் இங்க டபுள் எஸ்ல இருக்கிற தூக்கி புதன் அங்க வச்சிருக்கோம், இந்த சுக்கிரனை வச்சிருக்கோம். வச்சிருக்கோமா இல்லையா? ஆமா, வச்சிருக்கோம். இது எப்படிங்கிறத அப்புறம் சொல்லி தர்றேன். இப்ப அடுத்த கிளாஸ் போவோம். இதுக்கு பேரு ஆளுங்கிரகத்தை வைத்து பிறந்த நேரத்தை சரி செய்தல். இது 2 ஒண்ணா வந்தாதான் அந்த டைம் கரெக்ட். இது 2ஐயும் ஒண்ணா ஆக்கணும். இப்ப லக்னம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த நட்சத்திரம், இந்த லக்னம் இருக்குல்ல, 1ஆம் பாவம் இந்த லக்னம் விழுந்திருக்கு இல்லையா? இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குல்ல, உத்திர நட்சத்திரத்தை லக்னம் கடக்கிறதுக்கு, உத்திர நட்சத்திரத்தில் லக்னம் கடக்க ஒரு பாதத்தை கடக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறது. சரிங்க. இப்ப இன்னும் 3 பாதம் கடந்திருக்கா? 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இங்க வந்துருவோம். இது இங்க இருக்கு இல்லையா? உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா? லக்னத்து உபநட்சத்திரம் எழுதிக்க. லக்ன உபநட்சத்திரம் இந்த நட்சத்திர லக்னம் கடக்கணும்னா 2.5 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷத்துக்குள்ள கடக்கும். இந்த லக்னம் 2.5 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷம். 2.5 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷத்துக்குள்ள இது மாறிடும். அப்ப 2.5 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷத்துக்குள்ள ஜாதக டைம் வித்தியாசம் இருந்தா இத பார்க்கணும். சரிங்க, உபநட்சத்திரத்தை பார்க்கணும். 1 நிமிஷம், அதாவது 8 செகண்ட்ல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள இருந்தா இத பார்க்கணும். 8 செகண்ட்ல இருந்து 1.5 நிமிஷம். சரிங்க. இது 0.4ல இருந்து 15 செகண்டுக்குள்ள இது மாறிடும். சுக்கிரன் அதிகமான தசாவர்ஷங்கள், சுக்கிரன் தான் அதிகமான தசாவர்ஷங்கள். அப்ப 15 செகண்ட் இந்த சுக்கிரன் 15 செகண்ட மாத்தணும்னா சுக்கிரன் மாறிடுவாரு. 15 செகண்டுக்குள்ள சுக்கிரன் மாறிடுவாரு. இப்ப புரியுதா? புரியுது. இப்ப புரியும் போது இப்ப பாருங்க, இந்த போய் இந்த இதுக்குள்ள பார்க்கும்போது இங்க எண்ணுன்னு இருக்கா? இருக்குங்க. இந்த எண்ணுங்கிறது என்னன்னா நேட்டல் சார்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஹவர்ஸ். இது வந்து டிரான்ஸ், அதாவது கோச்சாரம்.
இது வந்து பெர்த் டைம், இது பேரு பர்த் டைம். டைம். இது ஆர்பி, இது வந்து இதே ஆர்பி, இதுக்கு பேர் என்னது, ரூலிங் பிளானட். இந்த இந்த இதை அமுக்கணும்னு வச்சுக்க, சரிங்க. அமுக்கணும்னு இங்க ஒண்ணு வந்துருச்சு. 19/8/2098 8/18/33 பிறந்திருக்க. சரியா? சரிதான். இத குறிச்சுக்க. குறிச்சிட்டியா? குறிச்சாச்சு. இது உண்மையான பிறந்த நேரம். இது பேரு உண்மையான பிறந்த நேரம். என்ன இருக்கு? 8:18:33 AM. ஆனா நீ கொடுத்த டைம் என்னது? 8:17. இங்க பாரு, இப்ப 17 போட போறோம். இப்ப போட்டோன்னு இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. சனியா வந்துருச்சா? ஆமாங்க. ஆமா வந்துருச்சு. சனியா வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க, ஆர்பி சந்திரன்ல ராகு புதன் சுக்கிரனா இருக்காரா? அவர் அப்படியே இருக்காரு, அங்க இருக்கிறவர். ஆனா நம்ம இப்ப வந்து பிறந்த நேரத்தை ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கு. சரிங்க. அப்ப இந்த கடைசியில இருக்கிற 2 காலத்தை மட்டும் மாத்தினா போதும். அப்ப இங்க புதன் இருக்காரு. இப்ப இந்த புதன் இருக்காரு இல்லையா, தசா வருஷம் இருக்குல்ல, தசா வருஷம். ஆமா இருக்கு. கிரகங்களை பிரிப்போம் இல்லையா? ஆமாங்க. இப்ப இங்க புதன், இங்க வந்து சனி இருக்காரு, இங்க புதன் இருக்காரு. புதன் தசை மொத வருமா, சனி தசை மொத வருமா? சனி தசை தான் மொத. வரிசையா எழுதிக்க. கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குருவுக்கு அடுத்து யாரு? சனிக்கு அடுத்து புதன். இப்ப நம்ம எதை மாத்தணும்னா லக்ன புள்ளியதான் மாத்தணும். ஆனா லக்ன புள்ளி வந்து இங்க சனி இருக்கு லக்ன புள்ளியில. கடைசியில இருக்கிற 2 கோட்டாவுல 2 சனியா இருக்கு. ஆனா இங்க என்னவா இருக்கு? புதனா இருக்கு. ஆமா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அங்க சனி இருக்கு, இங்க புதன் இருக்கு. அப்ப இது புதனா வரணும். எது புதன் வந்து இங்க வரணும், அந்த உப நட்சத்திரத்துல வரணும். உப நட்சத்திரம் அங்க புதனா வரணும்னா எவ்வளவு நிமிஷத்தை கூட்டணும்? 1 நிமிஷத்தை கூட்டி பாப்போமா? கூட்டுவோம். 1 நிமிஷத்தை கூட்டி பாப்போமா? 1 நிமிஷத்தை கூட்டுறோம், 18 ஆக்கி பாக்குறோம். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாரு. ஏதாவது மாறி இருக்கா? புதன் குருதே மாறி இருக்கு. குரு மட்டும் மாறி இருக்கு, முன்னாடி சனிதான் இருக்காரு. சனியே இருக்காரு. அப்ப இப்ப 1 நிமிஷத்துக்கு மேல கூட்ட கூடாது. கூட்டி பார்த்தோம்னா ஓடி போயிடும். இங்க பாரு, இப்ப 1 நிமிஷத்துக்கு மேல கூட்டிட்டோம்னா அப்படியே விட்டுட்டு செகண்ட்ஸ் கூட்டி பார்ப்போம். சரிங்க. இப்ப செகண்ட்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட் கூட்டி பார்ப்போம். இப்ப ஏதாவது மாறுதான்னு பாரு. ஆமா புதன் மாறிட்டாருங்க. புதன் வந்துட்டாரு. புதனா வந்துட்டாரு 10 செகண்ட். ஆனா இங்க சுக்கிரனா இருக்காரு. ஆமா இங்க வந்து புதனுக்கு அடுத்து, புதன் தசைக்கு அடுத்து கேது வருவாரா? ஆமா. கேதுக்கு அடுத்து தானே சுக்கிரன் வரணும். ஆமாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் கூட்டி பாப்போமா? இன்னும் ஒரு 16 செகண்ட் கூட்டணும். கூட்டி பாப்பான். எத்தனை கூட்டுவான்? 16. 16 கூட்டி பாப்பான். 16 இதோட வந்து ஒரு 26 கூட்டி பாப்போமா? கூட்டி பாப்போம். கூட்டி பார்த்தா என்ன ஆகுதுன்னு பாரு. சுக்கிரன் வந்துட்டாரா? வந்துட்டாருங்க. அப்ப சரியாயிடுச்சா? சரியா இருக்கு. இதான் இப்ப கரெக்ட். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இதுக்கு மேல போக கூடாது. ஏன்னா பிறந்த நேரத்துக்கு முன்னாடியே தானே இருக்கு. ஆமா. குறைச்சோம்னாத்தான் இன்னும் கூட்டி போகணும். இத மாறுற வரைக்கும் கூட்டணும். சரிங்க. இப்ப வந்து இப்ப ஏற்கனவே நம்ம கூட்டிதான் வச்சிருக்கோம். அதனால இதோட முடிச்சுக்கிறோமா? இப்ப அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வித்தியாசம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அரை மணி நேரம்னா இங்க இது வந்து 20 இதுதானே. இது வந்து எத்தனை நிமிஷம்? அதுக்கு இங்க போய் பார்க்கணும். அரை மணி நேரம் வித்தியாசமா இருந்தா நட்சத்திரம் பார்க்கணும். நட்சத்திரம் அது எப்படி மாறி இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டா இப்பெல்லாம் அவ்வளவு டைம் தர மாட்டாங்க. இப்ப
இப்ப பாருங்க 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள கரெக்ஷன்னா நட்சத்திரம். சரிங்க. 9 நிமிஷத்துக்குள்ள கரெக்ஷன்னா இது. 1.5 நிமிஷத்துக்குள்ள கரெக்ஷன்னா இது. சரிங்க. 15 செகண்டுக்குள்ள கரெக்ஷன்னா இது. சரிங்க. இப்ப டைம் வந்துருச்சோம்னா சேவ் கொடுத்துடணும். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்ட்டு கொடுத்துட்டோம்னா போயிடுச்சு. இப்போ உங்க ஜாதகம் வந்துருச்சு. சரிங்க. இப்ப இங்க இருக்கிற புதன் இங்கேயே வந்துட்டாரு. இங்க இருக்கிற சுக்கிரன் இங்கேயே வந்துட்டாரு. இத நீ என்ன செய்யலாம்னா இங்க இருக்கிற சுக்கிரனை இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், மாத்தி கூட வைக்கலாம். இங்க சுக்கிரனை வைக்கலாம், இங்க புதனை வைக்கலாம். ஆனா இங்க சுக்கிரன் இங்க போய் புதன், இந்த புதன் இந்த சுக்கிரனுக்கு இங்க போடணும்னா இந்த டயத்தை நம்ம என்ன செய்யணும்? நிமிஷத்தை கூட்டணும். ஆமா. புதனுக்கு அடுத்து தானே கூட்டணும். புதனுக்கு அடுத்து யாரு வருவா? புதனுக்கு அடுத்து கேது வருவார். கேதுக்கு அடுத்து யாரு வருவா? சுக்கிரன் வருவார். சுக்கிரன் வருவார். இன்னும் அப்புறம் 2 நிமிஷம் கூட்டணும். அப்படி போகக்கூடாது. சரிங்க. புரிஞ்சா? புரிஞ்சுது. 2-3 ஜாதகம் போடும்போது சரியாயிரும். இது ஆளும் கிரகத்தை வைத்து பிறந்த நேரத்தை சரி செய்தல். இப்போ உங்க ஜாதகத்தை இப்படி போட்டோம். போட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்படி பார்த்தோம். இப்ப இந்த பாவ நிலையில உங்களுக்கு 1ஆம் வீட்டின் சப்ளாடியா உபநட்சத்திரம் யாரு? சனி. அது நின்ன நட்சத்திரம் யாரு? கேது. அது நின்ன உபநட்சத்திரம் யாரு? சுக்கிரன். சரி, இந்த சனி யாருக்கு வேலை செய்ய போறாருன்னா இந்த கேதுவுக்கு வேலை செய்ய போறாரு, இந்த சுக்கிரனுக்கு வேலை செய்ய போறாரு. எப்படி சொல்லணும்? இந்த சனி யாருக்கு வேலை செய்ய போறாரு? வேலையும் செய்ய போறாரு, சுக்கிரன் செய்யற வேலையும் சொல்ல போறாரு. இவர் என்ன கையில வச்சிருக்காரோ அதைத்தான் யாரு கொடுப்பாங்க? சனி கொடுக்க போறாரு. இப்ப சனியினுடைய எஜமானி இவங்க 2 பேரும். இப்ப சுக்கிரனுடைய எஜமான் யாரு? ராகுவும் சுக்கிரன். சனியோட எஜமான், இந்த சனியோட எஜமான் யாரு? வெரி குட். இந்த சந்திரனோட எஜமான் யாரு? சனி ராகு. இப்ப இந்த சந்திரன் இந்த 12 பாவத்துக்கும் எங்கெங்கெல்லாம் சந்திரன் சப்ளாடா வந்திருக்காரோ அதெல்லாம் காட்டுறது கூட இது தசை, இது புத்தி. இந்த சந்திரனுக்கு அதே மாதிரி இருக்கா? தசா புத்தி இருக்கா? ஆமா. இப்ப நடக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரன் 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்துட்டா, 12 வீட்டுக்கு அதிபதியா வந்துட்டா, 12 வீட்டை யார் வச்சிருக்காங்களோ அதுல சந்திரன் வந்தா மட்டும் இங்க தசா புத்தியை எடுத்துக்கிறணும். தசா புத்தி அந்தரத்தை எடுத்துக்கணும். மத்ததெல்லாம் அங்க ஜாதகத்துல இப்ப ஜாதகத்துல எங்க இருந்தாங்களோ அங்கேயேதான் இருப்பாங்க. இங்க சந்திரன் பாருங்க இப்ப இருக்கிறது தானே காட்டுது. ஆமா, அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட். ஆனா இந்த சந்திரன் அப்ப இருக்கும்போது காட்டுதா? ஆமாங்க, காட்டுது. வெரி குட். இப்ப இது புரிஞ்சா? புரிஞ்சுது. ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லணும். இப்ப 7ஆம் வீட்டை யார் இயக்குவா? 7ஆம் வீட்டை இயக்குறது சனி. சனிதான் இயக்க போறாரு. 7ஆம் வீட்டை இயக்குறது சனி. இந்த சனி யார் சொல்படி இயக்குவா? கேதுவும் சுக்கிரன் சொல்றது. கேதுவும் சுக்கிரன் சொல்றதை கேட்பாங்க. இவர் என்ன வச்சிருக்காரோ அதை இவர் சொல்ற கட்டளை இதே அவர் செய்வார். சரியா? ஆமாங்க. சரி. இப்ப 10ஆம் வீட்டை இயக்குறது யாரு? சுக்கிரன். 10வது வீட்டை இயக்குறது சுக்கிரன். இது பூரா சப்ளாடு, இது பூரா உபநட்சத்திரம். இப்ப இந்த உபநட்சத்திரம் சனி ஏதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வந்திருக்கா? 1க்கு வந்திருக்காரு, 3க்கு வந்திருக்காரு. அங்க இங்க போட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கு. ஆமா போட்டிருக்கு. வந்திருக்கா? 1 3 7 9. அப்ப 3 வீட வச்சிருக்கா? வச்சிருக்காரு. 3 வீட வச்சிருக்கா? ஆமாங்க, வச்சிருக்காரு. சரி. சுக்கிரன் எந்தெந்த வீட வச்சிருக்குன்னு பாரு. 1 5 9 வச்சிருக்காரு. 1 5 9 வச்சிருக்காரா? சரி. சந்திரன் எந்தெந்த வீட வச்சிருக்காருன்னு பாரு. 1 5 வச்சிருக்காரு. சுக்கிரன் எந்த வீட வச்சிருக்காருன்னு பாரு. சுக்கிரன் 1 5 9. அப்ப உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் சப்ளாடா வந்திருக்குன்னு பாரு.
சனி, சனி, சுக்கிரன், சந்திரன், குரு 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 வந்திருக்காரு, ராகு, இதான் அதிகமா வந்திருக்கு. இதுதான் வந்திருக்கு, பாவங்களை வச்சிருக்கு. ஆமா. சூரியன் வந்திருக்கா? வரல. செவ்வாய் வந்திருக்கா? வரலைங்க. புதன் வந்திருக்கா? வரலைங்க. கேது வந்திருக்கா? வரலாம். அவங்கெல்லாம் வரல. புரியுதா? புரியுதுங்க, புரியுது. இப்ப இது ஏ நம்ம பிரகாரம். எது? இது ஏ, இது பாவம். இது பி நட்சத்திரம். இது சி உபநட்சத்திரம். புரியுதா? புரியுதுங்க. புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சுது. இப்ப இந்த சூத்திரத்தை நல்லா கவனிச்சுக்க. நட்சத்திரம் வச்சிருக்கிற பாவத்தை உபநட்சத்திரம் 8 12 வந்துச்சுன்னு வச்சுக்கா, சரிங்க, இந்த பாவத்தை கெடுத்துரும். இது பூரா பாவங்கள், இது பூரா சூத்திரம். சரிங்க, பூரா சூத்திரம். இப்ப இது புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப இது 4 வச்சிருக்கு, இங்க 2 வச்சிருக்கு, இங்க இந்த 4ஆம் பாவம், இங்க 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம், இதெல்லாம் இரட்டைப்படை பாவங்கள் தானே? ஆமாங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம் இல்லையா? ஆமா, 2 சேர்ந்து இரட்டைப்படை பாவங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா. இப்ப இங்க ஏற்கனவே இங்க 12 வந்துருச்சு, இங்க 12 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 8 இல்ல, இங்க 4 இருக்கு. அப்ப இங்க வந்துச்சுன்னா ரிசல்ட் என்னவாகும்? 2 4 8 10 12ஆம் பாவத்தோட இந்த 1ஆம் பாவம் தொடர்வாய்விடும். புரியுதா? புரியுதுங்க. எல்லா இரட்டைப்படை பாவத்தோட இந்த 1ஆம் பாவம் தொடர்பாயிடும். அப்ப என்ன இருக்குன்னா, இந்த 1ஆம் பாவம்ங்கிற ஜாதகம் இருக்கு 2 6 10. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த எந்த பாவமா இருந்தாலும் 8 12ஓட தொடர்பா இருக்கக்கூடாது. நட்சத்திர ரீதியாவோ உபநட்சத்திர ரீதியாவோ உனக்கு இப்ப பாரு, இங்க 8 12 இருக்கா? ஆமாங்க, இருக்கு. இங்க 12 இருக்கா? 12 மட்டும் இருக்கு. இங்க இல்ல, இது இல்ல. அப்ப இது 10 இருக்கு, 1 5 9 11 இருக்கு. இங்க 8 12 இல்ல. இங்க சுக்கிரன் இருக்கு, இந்த சுக்கிரன் கெட்டு போகல இல்லையா? ஆமா, அது ஒரு 1 5 9ல தான் இருக்காரு. இங்க 1 5 9 அதிகமா இருக்கு. கெட்டு போகல இல்லையா? கெட்டு போல. சரி, ஒரு பாவம், இந்த பாவம் 8 12ஓட தொடர்பானால் அந்த பாவம் 8ஆம் பாவம் என்ன செய்யும்? 8ஆம் பாவம் என்ன செய்யும்? கெடுத்துரும். 12ஆம் பாவம் தடுத்துரும். புரியுதா? புரியுதுங்க. சரி, இத மொத்தமா பாக்குறதுக்கு இங்க வந்துருவோம். இத பாப்போம். இப்ப பார்த்தா இந்த தெரிஞ்சு போச்சு. 1ஆம் பாவம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த 1ஆம் பாவம் நின்ன நட்சத்திர கேது, நின்ன உபநட்சத்திரம் சுக்கிரன். அது புரிஞ்சுல? புரிஞ்சுங்க. இப்படி 12 பாவங்களும் இப்ப 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் யார் வச்சிருக்கா? 2ஆம் பாவம் சுக்கிரன் வச்சிருக்காரு. சரி, 2ஆம் பாவம் சுக்கிரன் இருக்கு. அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ராகுவோட நட்சத்திரத்துல இருக்காரு. எந்த உபநட்சத்திரத்துல இருக்காரு? சுக்கிரனோட உபநட்சத்திரத்துல. சரி, இந்த 2ஆம் பாவம் 1ஆம் பாவத்தோடையும் அடுத்து 2 6 10 12ஓட தொடர்பாயிருச்சா? ஆமாங்க. இந்த 2ஆம் பாவம் 8 12ஓட தொடர்பாக கூடாதா? கூடாது. ஆனா இங்க காரணம் 12 இருக்கா? 12 மட்டும் இருக்கு, 8 இல்ல. இப்ப 2ஓட தொடர்பாகலாம், 6ஓட தொடர்பாகலாம், 10ஓட தொடர்பாகலாம். ஆனா 12 வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. சரி, அப்ப இந்த 2ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை இந்த 12ங்கிறது கெடுக்கத்தான் செய்யும். புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப 3ஆம் பாவத்தை போய் பாரு. 3ஆம் பாவம் இங்க 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இங்க 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம். இங்கேயும் 8 12 வந்துருச்சு, இங்க 12 வந்துருச்சு. அப்ப 3ஆம் பாவமும் கெட்டு போச்சு இல்லையா? ஆமாங்க. ஆமா. அப்ப 4ஆம் பாவம் மட்டும் கெட்டு போகவில்லை.
ஆனா 4ஆம் பாவம் நட்சத்திரம் இங்க 3ஆம் பாவத்தை வச்சிருக்கா. ஆமா ஆமா 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 3ஆம் பாவம் வச்சிருக்கு இல்லையா? ஆமா வச்சிருக்கு. அப்ப இந்த 4ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை இது ஒரு வழி பண்ணும் இல்லையா? ஆமா அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரி, இப்ப 5ஆம் பாவத்துக்கு வருவோம். 5ஆம் பாவத்தை இங்க 4ஆம் பாவத்தோட தொடர்பு ஆகக்கூடாது, 8ஆம் பாவத்துக்கு கூட ஆகக்கூடாது. இங்கேயும் என்ன ஆயிடுச்சு? 4-8ஓட தொடர்பு ஆயிடுச்சு. ஆனா இங்கேயும் ஒரேதான் வந்தா, இந்த நட்சத்திரமும் உப நட்சத்திரம் ஒன்னா வந்துச்சுன்னா, இந்த நட்சத்திரமும் உப நட்சத்திரம் ஒன்னா இருந்தா இங்க போய் போய் இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இங்க 5ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருந்தோம். 5ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்? குருவா? ஆமா குரு. குரு ரெண்டுமே சந்திரனா வந்ததுனால இங்க போய் பாக்குறோம். இந்த குரு இருக்காரு இல்லையா? சந்திரனா இருக்காரா? ரெண்டு பேரும் சந்திரனா இருக்காரு. ஆனா இங்க குருவை எடுத்து நம்ம பார்க்கணும். இப்பதான் அந்த உபோப நட்சத்திரம் வந்து நமக்கு பார்க்கணும். அந்த குருவை கொண்டு போய் இங்க வச்சு பார்க்கணும். இப்ப பாரு, குரு இருக்காரு இல்லையா? இப்ப இங்க சந்திரனுக்கு எடுத்து இங்க குருவா வச்சுக்கிறணும். குரு ஏற்கனவே எந்தெந்த பாவத்தை கையில வச்சிருக்காருன்னு பாருங்க. 5 தானே வச்சிருக்காரு. 5 மட்டும் வச்சிருக்காரு. அப்ப இந்த 5ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தான் எந்த பாவம் பார்த்தேன்? இப்ப 5 தான். 5 5ஆம் பாவம் 4 8 அப்ப 5ஓடைய தொடர்பாகுது அப்படின்னு இருக்கும். புரியுதா? புரியுதுங்க. அப்ப 5ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பானதுனாலதான் உனக்கு கலை வருது. 5ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பானா ஒரு துறையில நீ சிறந்து விளங்குவாய், திறமைகளை வளர்த்து கொள்வாய் அப்படின்னு இருக்கணும். அது பலன் அப்புறம் பாத்துக்கிடுவோம். இப்ப 5ஆம் பாவம் கொஞ்சம் நல்லா இருக்கு, 8 மற்றுக்கு வரக்கூடாது இல்லையா? வந்திருக்கு. சரி, உனக்கு இப்ப 6ஆம் பாவத்தை போய் பார்ப்போம். 6ஆம் பாவம் இது 11 வச்சிருக்கு. 6ஆம் பாவம் 11 வச்சிருக்கு. இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. 6ஆம் பாவம் 2 6 10 12ஓட தொடர்பாகுதா? எல்லாத்துலயும் அந்த 12 வந்துருது. எல்லாத்துலயுமே 12 வந்துருச்சு. எல்லா பாவத்துலயும் 12 இருக்கு. 2 பாவத்துல தான் இல்ல. எல்லா பாவம் 12 வந்து அடி வாங்குதா? ரொம்ப அடி வாங்கிச்சு அப்படின்னு எடுக்கணும். இப்ப இது புரிஞ்சுச்சா நான் சொல்ற விஷயம்? புரிஞ்சுது. இப்ப பாரு, இப்ப உனக்கு 6ஆம் பாவத்தை பாக்குறோம். இப்ப 6ஆம் பாவத்தை பார்க்கும்போது இப்படி தொடர் வருது. 7ஆம் பாவத்தை போய் பாரு. 7ஆம் பாவமும் என்ன வச்சிருக்கு? 4 8 12 வச்சிருக்கு. 4 8 12 வச்சிருக்கு. இங்க 2 வச்சிருக்கு, 6 வச்சிருக்கு. 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 12ஆம் பாவம், 12ஆம் பாவமும் வச்சிருக்கு. 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் வச்சிருக்கு. அதனால இந்த 7ஆம் பாவ கொடுக்கணையும் அவுட்டு. எப்படி பாரு. அவர் 8ஆம் பாவத்தை போய் பாரு. 8ஆம் பாவம் யாரு? சந்திரனே வச்சிருக்கு. 4க்கு 8 12 தாய் ஸ்தானமும் நல்லா இல்லைன்னு காட்டுக்குவாரு. இப்ப சனி 3 11 வச்சிருக்கு. 8 7 9 வச்சிருக்கு. ஆனா இந்த 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய இங்க 7 இருக்கா? இருக்கு. இங்க 11 இருக்கா? இருக்குங்க, இருக்கு. இப்ப இந்த 8ஆம் பாவத்தை வரக்கூடிய நோய் நொடி உனக்கு வந்தாலும் தப்பிச்சுக்கிருவ. ஆனா 4 8 12 வந்தானா குழந்தையா இருக்கும்போது உனக்கு உடல்நிலை பாதிப்பு வந்திருக்கும். சின்னது வந்துச்சுங்க, பெருசா வந்தாலும் பாதிப்பு வராது. ஏன்னா 3 7 11 இங்க இருக்கு. உனக்கு ஆயிலையும் பிரச்சனை இல்ல, நோயையும் வராது அப்படின்னு எடுத்து. 9ஆம் பாவத்தை போய் பாரு. உங்க அப்பனை போய் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. சனி வச்சிருக்காரு. இங்க 8 வந்துருச்சா? 9 வந்துருச்சா? 12 வந்துருச்சா? இங்க 12 வந்துருச்சா? வந்துருச்சு. 9ஆம் பாவமும் அவுட் ஆகி போச்சா? அவுட் ஆயிடுச்சு. 10ஆம் பாவத்தை போய் பாரு. 2 6 10 12 11 வந்தது நல்லது. இங்க 2 6 10 வந்திருக்கு. 10ஆம் பாவத்தை இந்த 10ஆம் பாவத்துல இந்த 12 மட்டும் இல்லாம இருந்தா இந்நேரம் நீ ஒரு ஸ்ட்ராங்கான வேலையில இருப்பாய், பெரும் பொருளாதார. ஆனா இருந்தாலும் இந்த சுக்கிரனா இருந்ததுனால கலைத்துறை, தையல் துறை, இந்த துறையில உனக்கு வருமானம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும். 12 காட்டுறதுனால 2 தொழில் பண்ணணும். நீ 2வது ஜோதிடம் வச்சுக்கிடுவோம். அதான் 2 தொழில் நீ பண்ணாதான் ஜெயிக்கணும். சரிங்க. சரி, இப்ப 11 போய் பார்ப்போம். 11ஆம் பாவம் இங்க 5ஆம் பாவ தொடர்பு, இங்க 5. இது 2 ஒன்னா வந்தா எங்க ஓடிடணும்?
உப நட்சத்திரத்துக்கு இங்க போகணும். போய் பார்க்கணும். அது என்ன நட்சத்திரமா பார்த்தோம் இப்ப? 11ஆம் பாவம் 11ஆம் பாவம். ராகா. ஆமா, ராகு தான் கையில வச்சிருக்காரு. ராகு தானே. ஆ, நல்லா பாத்துக்கிறோம், இன்னொரு தடவை பாத்துக்கிறோம். 11ஆம் பாவம் தானே பார்த்தோம். ஆமா. குரு ராகு குரு இப்ப குருவாவே இருக்காரு இல்லையா? ஆமாங்க. ராகு நின்னது குருவா இருக்காரு. இங்க போய் பாக்குறோம். ராகு குருவா இருக்காரான்னு பாருங்க. குருவா தான் இருக்காரு. ஆமா, சூரியனை போய் அங்க கொண்டு போய் பார்க்கணும். சூரியன் இருக்காங்க. உப நட்சத்திரம் சூரியன். அப்ப அதை பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது இப்ப இந்த ராகு குரு இது சூரியன் ஆயிடுறாரு. சூரியனு இங்க எந்த வீட்டை கையில வச்சிருக்காரு? இங்க 11 வச்சிருக்காரு. பாவத்துல 11 இருக்காரு. அங்க கையில சூரியன் வரல. பாவத்துலதான் 11 இருக்காரு. ஆமா. அப்ப இப்ப சூரியனுக்கு எந்த பாவ தொடர்பு இருக்கு? 11ஆம் பாவ தொடர்பு. நல்லா பாரு. 11 சூரியன் வந்து 3ஆம் பாவத்துல இருக்காரு. உப நட்சத்திரமா இல்லையா? ஆமா. உப நட்சத்திரமா 3ஆம் பாவத்துல இருக்காரு. யாரு? சூரியன். அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. அப்ப இது எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். அப்ப 11ஆம் பாவம் கெட்டு போல ஜாலியான ஆள்தே நீயே. அது உண்மைதான். எங்கனா கூசு தோடிடு. எங்க போனாலும் சரி, உனக்கு 4 பேர் சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறதுலயே இருப்பா. ஆமா அப்படின்னு காட்டு. சரி, இப்ப 12ஆம் பாவத்தை போய் பாக்குறோம். 12ஆம் பாவம் 2, 6, 10, 12 12ஓடயே தொடர்பாகுது. 11ஆவோட தொடர்பாகுது. சிக்கனமான ஆளுங்கிறதையும் காட்டுது. இந்த 11 காட்டுது. செலவு செய்வங்கிறதையும் காட்டுது. ஆமா, புரியுதா? புரியுதுங்க. அது 12ஆம் பாவத்துக்கு யாரு சப்ளாடா வந்திருக்கா? சப்ளாடா வந்து சுக்கிரன் 12ஆம் வீட்டு சப்ளாடா வந்துருச்சு. தூங்குனேன்னு வச்சுக்க, நல்லா தூங்குவேன்னு அர்த்தம். ஆமாங்க, நல்லா தூக்கம் வரும். நல்லா சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடும். ஆமா, 10 நிமிஷம் தூங்கிடுவேன். சுக்கிரன்னு சுகவாசின்னு அர்த்தம். ஆனா எங்க படுத்தாலும் தூங்கிடுவேன். ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நான் பாட்டுக்கு ஒரு திண்ணையில விரிச்சு படுத்தோம்னா ஏன்னா சுக்கிரன் ராகு அப்படியே சுருண்டு படுத்துருவேன். ஆமாங்க, அது சுக்கிரனாவே சப்ளாடா நின்றுச்சு. இது எனக்கு வசதியா வேணா அதெல்லாம் கேட்க மாட்டேன். 12ஆம் இடம். ஆமா, பஸ்ல போய் உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துடும். ஆமா, எங்கனாலும் சரி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. ஐயா, மத்தவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதா? ஐயா புரியுதுங்க, புரியுது. அருமையான கிளாஸ் இன்னைக்கு, சூப்பர் கிளாஸ். அப்ப இந்த 12 பாவத்துல இப்ப ஈஸ்வரன் சொல்லணும், சனி எந்த பாவத்தை வச்சிருக்காரு? சனி 1, 3, 7, 9 வச்சிருக்காரு. சரியா? சரி. இப்ப இது கேபி. நம்ம படிக்கிறது இது இல்ல. நம்ம படிக்கிறது இது இல்ல. வரதராஜன் நம்ம படிக்கிறது இதுதான். கேஇக்கு போறோம். கேஇக்கு போகணும்னா இது வந்து சனியா? இந்த சனி என்ன சனி? இது உப நட்சத்திரம் என்ன சனியா பார்த்தோம்? உப நட்சத்திரம் சரியா பார்த்தோம். நீ என்ன அனுசமா பார்த்தோம்? அனுசமா பார்த்தோம். அனுசமா பாத்தீங்களா? ஆமா, அனுசமா பார்த்துட்டோம். இது அனுசமா? ஆமா, சனி அனுசமா இருக்காரு. முதல்ல அனுசமா பார்த்துட்டோம். சரி, இது அனுசத்துக்கு அடுத்து வரக்கூடிய இது என்னவா பார்த்தோம்? மூலமா பார்த்துட்டோம். சரி, இப்ப இங்க வந்துருங்க. இதுதான் கேஇ மெத்தடு. இது கேபி மெத்தடு. இது கேஇ. இப்ப இது அனுசமா? இது அனுசமாங்கிறத இங்க போய் பாரு. இந்த உப நட்சத்திரத்துல அனுசத்துக்கு நேர 1 போட்டிருக்கான்னு பாரு. போட்டிருக்கு. எங்க இருக்கு? அது அனுசம். அனுசத்துக்கு நேரா 1 போட்டு 3 போட்டு சனின்னு பார்த்து அது அனுசத்துக்கு நேர. அப்ப 1வது வீட்டுக்கு 3வது வீட்டுக்கு யாரு வர்றா? சனி அனுசமா வருது. அனுசமா. அப்ப இந்த சனி அனுசம்னா இந்த சனியும் அனுசம்னா. அதனாலதான்
இந்த சனிக்கு அடுத்து வரக்கூடியது யாரு? சனிக்கிறது வந்து மூலம் கேது. மூலம் தானே? ஆமா. சரி, இந்த மூலத்துக்கு போய் பாரு, அது எந்த வீட வச்சிருக்கு? மூலம் வந்து வந்திருக்கா? வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கு? மூலத்தை போய் பாரு, வந்திருக்கா? இல்ல 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 இல்ல. உபவ நட்சத்திரமா வந்திருக்கா? இல்ல, எதுலயுமே வரலைங்க. கேது வரல. லிங்க்ல வந்திருக்கா? நட்சத்திரமா வந்துருச்சா? நட்சத்திரமா மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த கேது வந்து கேபில 4, 8, 12 இருந்தது. ஆனா என்ன இயங்க போகுது? 4 மட்டும்தான் இயங்க போகுது. சரி. அப்ப இங்க நம்ம என்ன போட்டுக்கிறோம்? மூலம் இத வந்து அனுசம்னு போட்டுக்கிறோம். இத 3ன்னு போட்டு 4ன்னு போட்டுக்கணும். இத 1ன்னு போட்டு 1 போட்டு இத 4ன்னு போட்டுக்கிறோம். அனுசத்தை வர்ற சூரியன் யாரு? பூராடம். மூலத்துக்கு அடுத்து வர்ற சுக்கிரன் பூராடம். பூராடம். அடுத்து போய் பாரு, எந்த பாவத்தை வச்சிருக்குன்னு பாரு. ஐயா 2ஆம் பாவத்தை வச்சிருக்கு. சரி, இங்க வந்துருச்சுன்னா இதுதான் இங்க வரும், இது வராது. சரிங்க. இங்க 2 தான். அப்ப இது என்னவா வச்சிருக்கோம்? 2 தான் இருக்கு. இதெல்லாம் இயங்காது. அப்ப இது 4, இது 2. அப்ப 1ஆம் பாவம் 4ஆம் பாவத்தின் மூலமாகவும் 2ஆம் பாவத்தை தொடர்பு ஏற்படுத்துது. புரியுதா? புரியுதுங்க, புரியுது. இப்ப என்னென்ன 1ஆம் பாவம் எந்தெந்த பாவத்தை வச்சிருக்கு? நம்ம கேஇ பிரகாரம் 4, 2 வச்சிருக்கு. வெரி குட். இப்ப 4ஆம் பாவம்னா என்ன? சிக்கனம், சிக்கனம், சேமிப்பு, சேமிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப 4ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்தை என்ன எத்தனாம் பாவம் வரும்? 11 வரும். அப்ப இந்த சேமிப்பு வந்து டபுள் மடங்கு ஆகுமா? ஆகும். சிக்கனமாகும். அப்ப நீ செலவாளி இல்ல, ஒரு டீ சாப்பிடுனா கூட யோசிப்ப. ஆனா சிக்கனமா இருக்கக்கூடியதை காட்டுது. இருக்கையா? இருப்பீங்க. தேவையில்லாம செலவழிக்க மாட்டேன். தேவைக்கு மட்டும். தேவையில்லாத செலவு இருக்காது அப்படின்னு எடுத்துக்க. புரியுதாப்ப? புரியுது, புரியுது. அப்ப 1ஆம் பாவத்து வந்து நான் 2ஆம் பாவத்தோட இதுல எதை நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, இந்த நட்சத்திரத்தை விட இந்த உபநட்சத்திரம் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. சம்பவத்தை நிகழ்த்துவது. இது சம்பவத்தின் இறுதி தீர்ப்பு. இது டிசைடிங். இது விருப்பம், அது வாய்ப்பு. நீ என்ன செய்யற? சேமிக்கணும்னு நினைக்கிற, ஆனா அதை சம்பாதிக்கவும் செய்யற. அதுல வருமானமும் வரும். சேமிச்ச பணம் யார்ட்டாவது கொடுத்துருக்கியா? இல்லைங்க, இப்ப வரைக்கும் எதுவும் கொடுக்கல. கொடுக்கல. உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். புரியுதா? புரியுதுங்க. ஆனா இங்க 2ல போய் தொடர்பாயிடுச்சு. 2 தொடர்பானதுனால இந்த 2ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது 3ஆம் பாவமா? ஆமா. 3ஆம் பாவத்தை கெடுக்கிறது யாரு? இந்த 2ஆம் பாவமா? 2ஆம் பாவம். ஒரு பாவத்துக்கு முந்தைய பாவம் கெடுத்துரும் 3ஆம் பாவமா? ஆமா. 3ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவம் பூரா உனக்கு சரி வராது, உன் சிந்தனை இருக்காது. அப்படின்னு உடனே கிளம்பணும்னா கிளம்ப மாட்டேன். ஆமா, மலைச்சுட்டே இருக்கும். போவோம், மெல்ல போவோம் அப்படின்னு. புரியுதுங்க. அடுத்து இங்க 2ஆம் பாவத்துக்கு வா. இந்த 2ஆம் பாவம் எந்த உப நட்சத்திரம்னு பாரு. இதுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் பாரு. பரணியா? இல்லை. பூரமா? இல்லை. பூராடம். பூராடம் நட்சத்திரம். பூராடம் தான் இந்த சுக்கிரன். ஏற்கனவே இதே சுக்கிரன் வேற வந்திருக்காரா இல்லையா? ஆமா, வந்திருக்காரு. ஆனா இந்த சுக்கிரன் பூராடம். இந்த சுக்கிரன் என்னது? 6வது வீட்டு சுக்கிரன் பரணி. பரணி சுக்கிரன். சரி, இந்த சுக்கிரன் இந்த 10வது வீட்டு சுக்கிரன் யாரு? பூரம். 12வது வீட்டு சுக்கிரன் யாரு? பூரம். புரியுதா? புரியுது. என்ன புரியுது? சுக்கிரன் தான், ஆனா வேற வேற சுக்கிரன். கேபில வந்து கிரகம்லாம் ஒன்னா இருக்கு, ஆனா கேயில வந்து
நம்ம உபநட்சத்திர ஜோதிடத்துல மட்டும் இது ஒரே கிரகமா இருந்தாலும் வேற வேற நட்சத்திரமாக இயங்குகிறது. புரியுதா? புரியுதுங்க, புரியுது. அப்ப வந்து 2ஆம் பாவமா இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் யாரு? பூரம். பூராடம். புரியுதா? புரியுது. எழுதிக்கிறணும். இந்த பூராடத்துக்கு அடுத்துக்கிற ராகு யாரு? பூராடத்துக்கு அடுத்து வர ராகு வந்து சதயம். சதயத்தை போய் பாரு. இப்ப ராகு இந்த சதயம் எந்த பாவத்தை வச்சிருக்கு? 6 வச்சிருக்கா? ஆமாங்க. தொடர்பு 6 பாவம். இங்க ராகு வந்து இங்க 11 காட்டுது. இந்த 11 கிடையாது, இது 6ன்னு போட்டுக்கிறணும். இந்த ராகு சதயத்துல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பரணி. பரணி என்ன வச்சிருக்கு சுக்கிரன்? 6 வச்சிருக்கு. அப்ப இங்க 6 தொடர்பு ஆயிடுச்சா 2ஆம் பாவம்? ஆமாங்க. 2ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பானால் நீ வந்து பணம், வேலை, அந்த அதுல வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உனக்கு பணம் வந்து சிக்கனமாத்தே இருப்ப, பணம் சம்பாதி வேலையின் மூலம் வருமானம் வந்துட்டே இருக்கும்னு அர்த்தம். சரி. வேலையை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுது, புரியுது. இப்ப இது புரிஞ்சா புரியலையா? புரியுது. இதே மாதிரி 12 பாவங்களையும் பார்க்கணும். பாத்துருவீங்க. இதே மாதிரிதான் பார்க்கணும். பார்த்துட்டு இப்ப உதாரணம் 1ஆம் பாவத்துக்கு போ. இந்த 1ஆம் பாவம் அனுசமா? ஆமா, அனுசம். ஏற்கனவே அனுசத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கனா இல்லையா? ஆமா, அனுச நட்சத்திரத்தோட காரகத்தை சொல்லி. அனுச நட்சத்திரம் என்ன சொன்னோம்? அனுச நட்சத்திரத்தை பத்தி எழுதி வச்சிருக்கியா? இருக்கு. எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, எடுத்து வச்சிட்டேன். அனுசம்னா என்ன சொன்னோம்? வாயு பகவானா? ஆமா, காற்று. மயில மரமா? ஆமா. வானம்பாடியா? பெண்மானா? நீ உடல் வலிமனை மட்டும்தான் நினைப்ப. உடல் வலிமை அன்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவன், பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய இருக்கும். ஆனால் பயந்த சுபாவம் இருக்கும். மிரட்சியானவன், ஆனால் பயந்த சுபாவம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இனிமையா பேசணும் அப்படின்னு பேசுவ. பாக்குறதுக்கு தோற்றம் வந்து உங்களை மற்றவர்களுக்கு வந்து பிராணியா தெரியும், வெகுளியா தெரியும் அப்படின்னு இருக்கணும். இப்ப புரியுதா? புரியுது. அனுசம்னா என்னது? வானம்பாடி வந்துட்டே தெரியும். அது ஒரு பெண்மான். பெண்மான் ஒரு இடத்துல நிக்காது, அப்படியே அப்படியே பார்க்க கொஞ்ச நேரம் கச்சிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு சுத்துவான்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்ப? புரியுது. இதே மாதிரி 12 பாவங்களுக்கும் நட்சத்திரத்தை எடுத்து சொல்லணும். இப்போ உன் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்னென்ன பாவத்தை கையில வச்சிருக்கு? 4ஆம் பாவத்தை 2ஆம் பாவத்தை வச்சிருக்கா? வச்சிருக்கீங்க. நட்சத்திரத்தின் கோயிலுக்கு போனா உனக்கு பணம் வருமா? வரும். அனுச நட்சத்திரம் மயில மரம் கோயில் எங்க இருக்கு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு நீ அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு சொத்து சுகம் அதிகரிக்கும். புரியுதா? புரியுது. நம்ம 27 நட்சத்திரத்தை பிரிக்கணும். சாந்தாமா ஐயா, இவருக்கு 27 நட்சத்திரத்தை பிரிச்சு நாளைக்கு அனுப்பி விடுங்க. ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். எடுங்க பாப்போம். எடுத்துட்டியா? அப்படியே இதையும் எடுங்க. எதையா? ஒன் பேஜ் போடுங்க. இதையும் எடுத்துக்கங்க. இவருடைய ஜாதகத்தை அப்படி இவருக்கு அனுப்பி விட்டுருங்கயா. அனுப்பாச்சு. நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். ஓகேயா, நம்ம குரூப்ல போட்டுருக்கோம். நம்ம குரூப்ல இதை அப்படியே போட்டு விடுங்க. எல்லாரும் இது நாளைக்கு பாத்துக்குவாங்க. ஓகேயா. சரியா? நீங்க எல்லாரும் இந்த பக்கத்தை எந்தெந்த பக்கத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கணும்? இந்த பக்கம் ஞாபகம் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும். எந்த பக்கம்? கிரக தொடர்பு, பாவ தொடர்பு. இந்த 2 பக்கமும் இதுவும் நமக்கு நாளைக்கு கைவசம் வச்சுட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். இன்றைய வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. எப்படி புரிஞ்சதா நான் சொன்னது? நல்லா புரியுதுங்க.
இதே மாதிரி எல்லாரும் ஜாதகம் போடாதவங்க யார் இருக்காங்க? ஏதாவது காணிக்க கொடுங்கன்னு சொன்னோன்னா போடாம விட்டீங்களா? எல்லாரும் மேக்சிமம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போடாதவங்க போட்டுருங்க. அவங்க ஜாதகத்தை இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஜாதகத்துல அனுச நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. அனுச நட்சத்திரத்துக்கு போனா பணம் கிடைக்கும். ஆனா எது கிடைக்காது? சந்தோஷம் கிடைக்காது. பணம் வந்தா சந்தோஷம் வந்துரும் இல்லையா? எப்படி பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்ப? 5ஆம் பாவத்துக்கு எடுத்துருமா 4ஆம் பாவம்? ஆமா ஆமா. 7ஆம் பாவத்துக்கு எடுத்துருமா 2ஆம் பாவம்? ஆமா ஆமா. புரியுதா? புரியுது. அகத்தை கெடுத்துரும், பொருளை மட்டும் கொடுப்போம். லவ் பண்ண முடியுமா? முடியாது முடியாது. அப்படின்னு எடுக்கும். சரி, நாளைக்கு 27 நட்சத்திரத்தை பிரிச்சு எந்த சரிங்க. நட்சத்திரம் வலிமையா இருக்குன்னு சொல்லி இந்த 12 பாவங்களையும் பார்க்க போறோம். சரிங்க. வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இன்னொரு யாருக்காவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா கிளாஸ? ஐயா ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. மோகனையா, மோகனையா இருக்காரா? சரி.